இறை வணக்கம். தமிழிசை சங்க இசைக்கல்லூரி மாணவிகள். உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேலிய அழகில் சோதிய அம்பலத்தாடுவான் அழகில் சோதிய அம்பலத்தாடுவான் மலத்திலம்படி வாட்டி வணங்குவான் அழகில் சோதிய அம்பலத்தாடுவான் மலத்திலம்படி வாட்டி வணங்குவான் வாட்டி வணங்குவான் வாட்டி வணங்குவான். நீராறும் கடலொடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் மதி திறந்த திராவிடனல் திருநாளும் தக்க திரு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாதுதுமே வாதுதுமே வாதுதுமே. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழிசை சங்கத்தினுடைய கௌரவ செயலர் டாக்டர் ஏசி முத்தையா அவர்களே, எங்களுடைய அழைப்பின் பேரில் இங்கு வந்திருக்கின்ற மாண்புமிகு நீதிபதி டி.என். சிங்காரவேலு அவர்களே, இசை பேரறிஞர் தருமபுரம் ப. சுவாமிநாதன் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஆர்.எம். வீரப்பன் அவர்களே, மரியாதைக்குரிய திரு சுப்பிரமணியம் செட்டியார் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, அன்பர்களே, தமிழிசை சங்கம் தமிழ் இசையை வளர்த்து வருகின்ற பாணியை தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள். தமிழையும் இசையையும் அதனோடு தத்துவங்களையும் வளர்த்தது நம்முடைய தமிழகத்தில் தேவார திருமுறை இசைகளும் திவ்ய பிரபந்த இசைகளும் என்பதை நாங்கள் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆகவே தான் தமிழிசை சங்கம் தமிழிசையை பரப்புவதனோடு நால்வர் விழாவையும் ஆழ்வார்கள் விழாக்களையும் கொண்டாடி வருகின்றது. எங்களுடைய தமிழிசை சங்கம் தமிழ் இசைக்காகவே முழுநேர கல்லூரியையும் அமைத்து தமிழ் இசையை சிறப்போடு நாட்டிலே பரப்புவதற்காகவும் இலக்கணத்தோடு தமிழிசையை படிப்பதற்காகவும் இந்த கல்லூரியை நிறுவியிருக்கின்றோம். மாலை நேர கல்லூரி பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. முழுநேர கல்லூரி இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை எங்களுடைய மதிப்பியல் செயலர் டாக்டர் ஏசி முத்தையா அவர்கள் பெருமுயற்சி எடுத்து அதற்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் அனுமதியையும் பெற்று இப்பொழுது முழுநேர இசைக்கல்லூரி தமிழிசை கல்லூரி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழிசையை இன்னும் எந்தெந்த முறையிலே பரப்ப வேண்டும் என்பதிலே எங்களுடைய தமிழிசை சங்கம் தன்னுடைய எண்ணத்தையும் கவனத்தையும் மிகவும் கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் எங்களுடைய தமிழ் இசை வளர்ப்பு சமுதாயத்திலே இன்றைக்கு ஊடுருவி பாய்ந்து வருகின்றது. தமிழ் இசையை வளர்த்தவர்கள் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் ஓதுவார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழ் இசை சங்கம் ஏற்படுத்துவதற்கு முன்னால் தமிழ் இசை அழிந்துபடும் நிலைமையிலே
ஓரளவுக்கு உயிரோடு அதை காத்து வந்த பெருமை ஓதுவார்களுக்குத்தான் என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது. இப்படி ஒட்டிய வயிறும் உலர்ந்த உடம்பும் ஆனால் பிடித்த கொள்கையிலே விடாமுயற்சியும் கொண்ட ஓதுவார்கள் ஊசலாடுகின்ற நம்முடைய தமிழிசையை உயிர் போகாமல் காத்து வந்த நிலைமையில்தான் நம்முடைய ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் போன்றவர்கள் அதற்கு நீர் ஊற்றி உரமளித்து அந்த பயிரை வளர்ப்பதற்காக தமிழ் இசைச் சங்கத்தை இங்கு நிறுவினார்கள். அப்படி நிறுவப்பெற்ற இந்த தமிழ் இசைச் சங்கம் ஓதுவார்களையும் ஆதரித்து தமிழ் இசையையும் வளர்த்து தன்னால் இயன்ற முயற்சிகளை இன்றைக்கு தமிழகத்திலே செய்து வருகின்றது. இப்படி செய்து வருகின்ற தமிழ் இசைச் சங்கம் மேலும் தமிழ் இசையை ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்னென்ன முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை எண்ணி பார்த்துத்தான் ஆண்டுதோறும் நால்வர் விழாவையும் ஆழ்வார்கள் விழாவையும் சிறப்பாக கொண்டாடி வருகிறது. இன்றைக்கு நம்முடைய தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் திருமுறை இசையை தமிழிசை சங்கத்திற்காகவே எந்தவித ஊதியமும் இன்றி அளிப்பதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு திருமுறை இசை என்றால் தருமபுரம் சாமிநாதன் இல்லை என்றால் அது இசை எடுபடாத ஒரு நிலைமையிலே இருக்கின்ற நிலைமையை நாம் தமிழகத்திலே கண்டு வருகிறோம். இதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள். தருமபுரம் சாமிநாதனை பொறுத்தவரையில் திருமுறை இசையிலே ஈடுபாடு கொண்டவர். அதன் மூலமாக தமிழை பரப்ப வேண்டும் என்பதிலே எண்ணம் படைத்தவர். இதைவிட மேலாக தனக்கென்று வாழாமல் தமிழுக்காகவும் திருமுறைக்காகவும் வாழ்கின்ற ஒருவர் தருமபுரம் சாமிநாதன் என்று சொன்னால் அது மிகையாகாது. வருவாயை கருதி வாழ்க்கைக்காக சிலர் சில விஷயங்களை வைத்துக் கொள்வார்கள். ஆனால் தருமபுரம் சாமிநாதன் அவர்கள் வருவாயையும் தன்னுடைய வாழ்வையும் பற்றி எண்ணாமல் இறைவனுக்காக திருமுறையை பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலேதான் அவருடைய இசை எடுபடுகிறது. நாட்டு மக்கள் அவரை பாராட்டுகின்றார்கள், வரவேற்கின்றார்கள். அவர் மனமுவந்து எங்களிடத்தே பல முறை, இப்பொழுதல்ல எத்தனையோ மாதங்களுக்கு முன்னால் சொன்னார்கள், நான் வந்து திருமுறையை ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை என்று செய்து தருகிறேன். அதற்கான ஏற்பாடுகளை தமிழிசை சங்கம் செய்து தந்தால் நான் வந்து அதை பரப்புவதற்கு இலவசமாக வருகிறேன் என்பதை பல மாதங்களுக்கு முன்னாலேயே எங்களிடத்திலே சொன்னார்கள். பிறகு எங்களுடைய மதிப்பியல் செயலர் நிச்சயமாக இதை பரப்புவதற்கு தருமபுரம் சாமிநாதனுடைய அந்த ஆர்வத்தை நாம் எடுத்துக்கொண்டு அவருக்கு இந்த வாய்ப்பை தர வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ் மக்கள் இந்த வாய்ப்பை பெறட்டும் மாதந்தோறும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியினை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இப்படி மனமுவந்து வந்து இலவசமாக நான் செய்து தருகிறேன் என்று சொன்ன இசை பேரறிஞர் தருமபுரம் பா சாமிநாதன் அவர்களை தமிழிசை சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையில் நான் மிகுதும் பாராட்டுகின்றேன். அவர் முயற்சியை வரவேற்கின்றேன். இதைப் போல மற்றவர்களும் வந்து எங்களுடைய தமிழ் இசையை, தேவார இசையை, நன்றுடையானை, தீயன இலானை, வெள்ளேறு ஒன்றுடையானை, உமையொரு பாகம் உடையானை போற்றுகின்ற மக்களுடைய எண்ணிக்கை பெருக்குவதற்காக அனைவரையும் நீங்கள் இங்கு அழைத்து வாருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த அளவு கூட்டம் வந்ததை பார்ப்பதே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில், மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் மட்டுமல்ல, குடும்பத்தோடு வாருங்கள், இளைஞர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஊரில் உணர்வில் எங்களுடைய திருமுறையினுடைய இன்பம் பாயட்டும், பாய்ந்து அவர்கள் இறை உணர்வு பெறட்டும், ஒழுக்கத்தின் எல்லையை எட்டட்டும். அதற்கான வழிவகைகளை இங்கு வந்திருக்கின்ற பெற்றோர்களும் பெரியோர்களும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலே செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அவர்கள் வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் தமிழ் சங்கத்தினுடைய சார்பில் வரவேற்கின்றேன். எங்களுக்கு இந்த இசை நிகழ்ச்சியை தர மனமுவந்து வந்த திரு தருமபுரம் சாமிநாதன் அவர்களை நான் மனதார பாராட்டுகின்றேன். எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி வந்திருக்கின்ற மாண்புமிகு நீதிபதி சிங்காரவேல் அவர்களையும் நான் வருகையை வரவேற்று இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்க வணக்கம்.
அடுத்து இந்த அருமையான நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக எங்களுடைய மதிப்பியல் செயலர் டாக்டர் ஏசி முத்தையா அவர்களை இங்கு அழைக்கின்றேன். தமிழிசை சங்கத்தின் தலைவர் மாண்புமிகு நீதிபதி டாக்டர் கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கும், மாண்புமிகு நீதிபதி சிங்காரவேலு அவர்களுக்கும், தருமபுரம் சுவாமிநாதன் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய ஆரம்பி அவர்களுக்கும், தமிழிசை சங்க ஆட்சிக்குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடெங்கும் தமிழ் இசை முழங்க வேண்டும் என்பது எனது ஐயாவான டாக்டர் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவர்களின் ஆவல். இந்த ஆவலின் அடிப்படையில் தான் இந்த தமிழிசை சங்கம் தோற்றுவிக்கப்பெற்றது. நானும் தலைவர் அவர்களும் தமிழிசை பெருமளவில் பரப்புவதற்கு வேண்டிய வழிமுறைகளை பற்றி ஆலோசித்துக் கொண்டிருக்கும் தருணத்தில் தருமபுரம் சாமிநாதன் அவர்கள் தாமாகவே முன்வந்து மாதந்தோறும் திருமுறை இசையை தொடர்ச்சியாக நடத்துவதாக கூறியது எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது. தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் தனக்கே உரிய பாணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு தமிழிசையை வளர்ப்பதில் பெரும் ஆர்வம் காண்பித்து வருகின்றார்கள். இவரின் இசை அரங்கு தனிச்சிறப்பும் இனிமையும் உடையது. இவரின் இசை நிகழ்ச்சியினை கேட்க பெருந்திரளான மக்கள் வருவதை நாம் அறிவோம். தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் நமது தமிழிசை சங்கத்தின் மீது கொண்டுள்ள பற்று அளவில்லாதது. அவர் எங்களிடம் அடிக்கடி உரிமையுடன் எங்கள் சங்க நடவடிக்கைகளை ஆர்வத்துடன் விவாதிப்பார். இவர் நம்முடைய தமிழிசை சங்கத்திற்கு கிடைத்த அரிய பொக்கிஷம் ஆவார்கள். இவரின் இந்த தொடரிசை நிகழ்ச்சியானது தமிழிசையை பரப்புவதற்கு ஊக்கமளிக்கும் என்று நம்புகிறோம். தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க இசுந்தமைக்கு எங்கள் நன்றியினை கூறி இந்த முதல் தொடர் நிகழ்ச்சியினை பெருமையுடன் நான் தொடங்கி வைக்கின்றேன். வணக்கம். அடுத்து மாண்புமிகு நீதிபதி சிங்காரவேலு அவர்கள் சொற்பொழிவாற்றுவார்கள். வணக்கத்திற்குரிய எங்கள் நீதித்துறை தலைவர், தலைமை நீதிபதி, பெருந்தமிழன் மாண்புமிகு டாக்டர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணிய செட்டிநாட்டு அரசர் குடும்பத்தில் தோன்றிய திருமகனார் டாக்டர் சிதம்பரம் முத்தையா அவர்களே, திருமுறைவாணர் அன்பர் சுவாமிநாதன் அவர்களே, எல்லா நல்ல காரியங்களுக்கும் முன்னிலை வகிக்கும் எங்கள் நண்பர் உயர் திரு ஆர் எம் வீரப்பன் அவர்களே, அன்பர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று தலைவரிடம் அனுமதி கேட்டேன். இம்மாதிரியான வாய்ப்புகள் நம் நாட்டிலே மிக குறைவு. திருமுறைகளை சொல்வதும் அதை பாடுவதும் பேசுவதும் மிகச்சிறந்த பணி. அதற்கு நம்முடைய கலைமாமணி அவர்கள்தான் முதலிடம் வகிக்கிறார். அவரை நீண்ட காலம் அறிவ 40 வருடங்களாக அவரை தெரியும். திருமுறையிலே வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். எனக்கு அவர் பேர்ல 40 வருஷமா தெரியும். ஒரு பற்று உண்டு. நாங்களாம் ஒரே இனம். இனம்னா வேற இனத்தை நினைச்சுக்காதீங்க. வாயார தன்னடியே தொண்டர் பாடும் இனம் எங்களுடைய இனம். 75 வயசு 2 பேத்துக்கும். அந்த வயசுலேயே குரல் வளத்துடன் அவர்கள் செய்து வரும் பணி மிக அரிய பணி. நான் சொல்வது உண்டு, அப்பர் சுவாமிகள் தேவாரம், தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடக்கும். இறைவனுடைய பொறுப்பு என்ன? அடியார்களை தாங்குதல். நம்முடைய பணி என்ன? நம் பணி செய்து கிடப்பது. அவருக்கு கிடைத்த பாக்கியம் பாடும் பணியே பணியா அருள்வா என்று.
அந்த பாடுகின்ற பணி, பாட்டுதான் மிகவும் முக்கியம் என்பதை நாம் எல்லோரும் உணர வேண்டும். கோயில்களுக்கு சென்றால் கூட பாட்டு அர்ச்சனை தேவையில்லை, அர்ச்சனை தேவையில்லை. கோயில்களுக்கு செல்வதே சுயநலம் தானே. பாட்டு என்பது நம் தொன்று தொட்டு ஆச்சாரியார்கள், அதற்கு முன்னும் பாட்டுதான் நம்முடைய மிகவும் முக்கியமானது என்று சொல்லும் வகையிலே அர்ச்சனை பாட்டே ஆதலின் கோயில போய் அர்ச்சனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக சொல்கிறது. கருத்து வேறுபாடு இருக்கும். அர்ச்சனை பாட்டே ஆதலின் மண்மேல் நம்மை சொற்தமிழ் பாடுக என்ற தூமரை பாடும் வாயார் என்று தெய்வ சேக்கிரார் பெருமான் சொல்றாரு. அர்ச்சனை எனத்துக்கு பாடு, அர்ச்சனை பாட்டே ஆதலின் யாருக்கு சொல்றாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சொல்றாரு. அப்ப அந்த வகையிலே அர்ச்சனை என்பது அந்த பாட்டுதான் என்பதை தெரிஞ்சுக்கணும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடு, நாடும் நகரமும் நத்திரு கோயிலும் தேடித் திரிந்து சிவபெருமான் என்றே பாடுமின். திருமந்திரம் மாதிரி பாட்டுதான். பஜ கோவிந்தம் சொன்னார் ஆதிசங்கரன். கோவிந்தனை பாடு, பாட்டுதான் முக்கியம் என்பதற்காக சொல்கிறேன். திருமுறைகளைப் போல ஒரு அருமையான பொக்கிஷம் தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது. சொற்கோபம், தோணிபுரத் தோன்றலும், நம் சுந்தரனும், வாதவூர் தேசியனும் முன்னே தோன்றியிருக்கவில்லை என்று சொன்னால் திருமுறைகள் எங்கே, திருநீர் எங்கே, எல்லாம் மறைந்து போயக்கூடிய நிலைமையிலே அந்த நால்வர்களுடைய திருமுறை அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வயதிலேயே நான் திருமுறைகளை சொல்லிதான் அதுதான் என்னுடைய பணி என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சிறிய ஒரு பயன் பெற வேண்டும் என்பதுதான். எங்கள் தலைவர் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த கூட்டத்தில் இருந்தாது ஒவ்வொரு அன்பரும் குறைந்தது 2-3 அன்பர்களையாவது அழைத்து குடும்பத்தோடு வந்துவிட்டார். எவ்வளவு நன்றாக இருக்கும். நாம் எந்த நிலைமையில போய்கொண்டிருக்கிறோம்? இந்த காலகட்டம் பாரதம் மகாபாரதம் ஆகிவிட்டது. எதிர்காலம் புதிர்காலமாக இருக்கிறது இல்லையா? அடுத்த தலைமுறையை நினைப்பார் இல்லை, அடுத்த தேர்தலைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே மண்ணில் மக்கள் நல்ல வண்ணம் வாழ்வதற்காக நம் தருமபுர சாமிநாதனை போல இவர்களெல்லாம் மக்கள் மண்ணிலே நல்ல வண்ணம் வாழலாம். நிச்சயம் இதெல்லாம் பாஸ் ஆஃப் ஆயிடும். அந்த கருத்தை மனதில் கொண்டு அவர்கள் இந்த பணியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கூட்டமும் தவறாமல் நான் வருகிறேன் என்று அனுமதி கொடுக்கணும் எங்கள் தலைவர் அவர்கள். தவறாமல் நாங்கள் வருவோம். இம்மாதிரி பணி யார் செய்ய முடியும்? யார் செய்கிறார்? இப்பொழுது அவர்கள் பொருட்களை எடுத்து சிரமப்பட்டு இவர்கள் வளர்க்கிறார்களே, அதற்கு நான் செய்த கைமாறு இதுதான். அது செட்டிநாட்டு அரசு பரம்பரைக்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்னா நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் என்று நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். சங்க தலைவர் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இடைப்பேரறிஞர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்தார்கள். தொடர்நிலை நிகழ்ச்சிக்கு முதல் நிகழ்ச்சியாக இப்பொழுது தர்மபுரம் சாமிநாதன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சியை தொடங்குகிறார்கள். திருச்சம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி வெப்பொழித்த
புகலியர்கோன் கடல் போற்றி புகலியர்கோன் கடல் போற்றி புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி வந்தொண்டர் பதம் போற்றி வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி பூடியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகலியர்கோன் கடல் போற்றி பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகலியர்கோன் கடல் போற்றி புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமீசை ஆழிமீசை கல்மிதப்பில் ஆழிமீசை ஆழிமீசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி ஆழிமீசை அணைந்த பிரானடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் 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 போற்றி அரங்கில் இருக்கும் பெரியோர்கள் அத்தனை பேருடைய திருவடிக்கும் என்னுடைய வணக்கத்தை செலுத்தி இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் தமிழ் மக்களிடையே மிக மதிப்பிற்குரிய தெய்வீகத்தன்மையுடைய தேவாரம் திருவாசகம் 12 திருமுறைகள் போய் சேரவில்லை. அவர்கள் அதனை நன்றாக கேட்டுக்கொள்ளவில்லை. அதை நன்றாக கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று நெடுங்காலமாக என்னுடைய உள்ளத்திலே ஒரு ஆதங்கம் உண்டு. அதனாலேயே நான் பல இசை நிகழ்ச்சிகளில் பேசவும் செய்து விடுகிறேன். அதே கருத்தைத்தான் இப்பொழுது இந்த அண்ணாமலை மன்றத்திலே தேவார திருவாசகம் பாடினால் நிறைய கூட்டம் வருகிறது, வசதி இருக்கிறது, எல்லாவித வசதியும் இங்கே உண்டு.
வரவும் போகவும் வசதி உண்டு. ஆனதினாலே இங்கே நடத்திவிடலாம் என்று எண்ணி என்னுடைய கருத்து ஈடேறும் என்ற கருத்தை நான் தமிழ்ச்சி சங்கத்தாருக்கு விண்ணப்பம் செய்து கொண்டேன். விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள், நடைமுறையிலும் கொண்டு வந்து விட்டார்கள். எத்தனை நமஸ்காரம் பண்ணினாலும் எத்தனை வணக்கம் செய்தாலும் அவர்களுக்கு பொருந்தும். இது ராஜாசர் அண்ணாமலை செட்டியாருடைய பரம்பரைக்கு, ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் பரம்பரைக்கு நான் இந்த வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். இதனை கேட்க வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் நான் தனித்தனியா பேர சொன்னா எனக்கு இருக்கிற 1 மணி நேரம் தான் அது சரியா போயிடும். எல்லோருக்கும் வணக்கத்தை செலுத்தி என்னுடைய நிகழ்ச்சியை நான் தொடங்குவேனாக என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவன் மாதுருபாகனுடைய மலரடிக்கு வணக்கம் செலுத்தி என்னுடைய குருநாதன் ஆர் வேலாயுத ஓதுவாருடைய மலரடியை வணங்கி நான் நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். இந்த தேவாரம் பாடும் பொழுது முதலில் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு விளக்கம் தேவைதானா என்று நீங்கள் எண்ணலாம். இல்லை ஐயா, ஏதோ தெரிந்தவர்கள் 2 பேர் இருக்கலாம், தெரியாதவர்கள் பல பேர் இருக்கலாம் என்ற கருத்து எனக்கு உண்டு. அதனாலேதான் இதெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். திருச்சிற்றம்பலம் என்று தேவார ஓதுவார்கள் முதலில் பாடத் தொடங்கும் போது தொடங்குகிறார்கள். ஏன் தொடங்கணும்? அப்படி ஏன் திருச்சிற்றம்பலம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, திருச்சிற்றம்பலம் தான் தில்லை நடராஜ பெருமான் தான் இந்த தேவாரத்தை எடுத்து நமக்கு தந்தது. ஆமா, ராஜராஜ சோழனும் நம்பியாண்டார் நம்பியும் பெருமுயற்சி செய்து ஆண்டவன் தில்லைக்கூத்தன் திருவருளினாலே இது கிடைத்தது. தில்லையில தான் அது இருந்தது, தில்லையிலிருந்துதான் அது வந்தது. ஆனதினாலேதான் அந்த நன்றி கடப்பாடுக்குத்தான் இவர்கள் ஓதுவார்கள் திருச்சிற்றம்பலம் என்று முதலிலே சொல்லுகிறார்கள் என்று எனது ஆசிரியர் சொன்னது உண்டு. எனது ஆசிரியர் தேவாரத்தை பற்றி சொல்லாத விஷயங்களே கிடையாது. நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலே அவருக்கு மாணவனாக ஆகக்கூடிய ஒரு பிராப்தி, ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது பாருங்கள். 7 ஜென்மாவுக்கும் கிடைக்காது. ஆமா, அவர் சொல்லாததே கிடையாது இந்த திருமுறை பற்றி. அவர் சொன்னதுதான் இந்த திருச்சிற்றம்பலம் ஏன் சொல்லுகிறோம் என்று கேட்டால் இதற்குத்தான் அந்த நன்றி கடப்பாடு என்று அவர்கள் சொன்னார்கள். இது இப்பவும் இருக்கிறது நடைமுறையில. அடுத்து இந்த தேவார பாராயணத்தை தொடங்கும் பொழுது நம்ம பார்வதி பதையே என்று ஒன்று சொல்லுவது உண்டு. சமீப காலமாக தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லுவதும் உண்டு. இது பஜனைகள் எல்லாம் நடக்கிறதும் உண்டு, தேவார கோஷ்டியிலேயும் நிச்சயமாக உண்டு. ஆண்டவனை நினைத்து இந்த பணியை தொடங்குகிறார்கள் என்றுதான் அதற்கு பொருள் என்று நான் எண்ணுகிறேன். என்னுடைய ஆசிரியர் சொன்னது அதுதான். அதுவே சரி என்றும் நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய அறிவு அல்லது இன்னும் பேரறிவு உடையவர்கள் இருப்பார்கள், அவர்கள் அது என்னன்னு சொன்னாலும் அதை நான் கேட்டுக் கொள்ளுவேன் நிச்சயமாக. ஆக நவப்பார்வதி பதையே என்று சொல்லப்படுகிறது. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லிவிட்டு இவர்கள் இந்த தேவார திருமுறை பாராயணம் என்றுதான் சொல்லுவது. ஆமா, தேவார கோஷ்டி என்றுதான் சொல்லுவது. அது வீதியிலே சாமியோட பாடிக்கொண்டு போவோம். அப்புறம் பாராயணம் என்று வந்தது. அதுல இந்த பாராயணம் தொடங்கும் போது 4 பொதுமக்களுக்கு வணக்கம் செலுத்தப்படுகிறது. நன்றியோடு செய்கிறார்கள் அந்த வேலையை. எவ்வளவு கருத்துள்ள செயலை செய்திருக்கிறார்கள் தெரியுமா நமது பெரியோர்கள்? பூழியகோன் வெப்பொழித்த புகழியோருக்கோன் கடல் போற்றி. திருஞான சம்பந்தர் தான் நமக்கு தலைவர். அவர்தான் இந்த சமயத்தை வாட வைத்த புண்ணியவான். அவர் இல்லாவிட்டால் நிச்சயமாக இது மண்மூடி கண்மூடி போயிருக்கும். வயதிலே சின்னவர் அவர்தான். அதனாலே இருந்தாலும் கூட அருளிலே அவர்தான் பெரியவர். அதனால்தான் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. அடுத்து ஆடி விசை கண்மிதத்தில் அணைந்தகிறான் அடி போற்றி. பாண்டியனுடைய ஜுரநோயை தீர்த்ததுதான் பெருசாக கருதி இருக்கிறார்கள் பெரியவர்கள். யாரு? உமாவதி சிவம். இந்த பூழியகோன் வெப்பொழித்த பாடல் உமாவதி சிவாச்சாரியார் அவர்கள் அருளியது. 2வது கல்மிதத்தில் மிதந்தாரே என்ற நாவுக்கரசர்,
அரிய பெரிய செயலல்லவா என்று எண்ணிய அவர் ஆடிமிசை கன்னிதப்பில் அடைந்தபிரான் அடிபோற்றி என்றும் சொன்னார். அடுத்து வாணி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. அவருடைய செயல்கள் எவனையும் குறிக்காமலேயே நீ திருநாவலூரில் தோன்றினாய் அல்லவா, அது ஒன்றே போதும் என்று கருதினார் போலும். வாணி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி என்று சொன்னார். ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி என்றும் முடிக்கிறார். அவர் திருவாத ஊரிலே தோன்றியவர் மாணிக்கவாசகர். இந்த தோத்திரம் சொல்லாமல் தேவார பாராயணம் தொடங்குவது இல்லை. சமீப காலத்திலே சில பேர் சில மாறுதல்கள் இருந்திருக்கலாம், ஆனால் நிச்சயமாக இது உண்டு. சுந்தரமூர்த்தி ஓதுவார் என்று ஒரு பெரியவர் பாடிக்கொண்டிருந்தார். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தி அவர் மறைந்து விட்டார். அவரை தெரிந்தவர்கள் இங்கே மிகவும் குறைவு. மிகவும் தேவாரத்தை மூளை முடுக்கெல்லாம், தெருவு திண்ணையெல்லாம், பட்டி சொட்டி எல்லாம் பாடிய பெரியவர் சுந்தரமூர்த்தி ஓதுவார். அவருக்கு ஈடாக பாடியவர் தான் எம் தண்டவாண தேசிகர். இந்த சுந்தரமூர்த்தி ஓதுவார் என்ன செய்வார், நால்வர் துதி வேற ஒன்று அதில் சேர்க்க கூடாதா என்று எண்ணினார் அவர். ஒரு துதியும் அதில் சேர்த்து விட்டார் அவர். அந்த பாடலை நான் இப்பொழுது பாடுகிறேன். சைவத்தின் மேற்சமயம் வேறு இல்லை, சைவத்தில் மேற்சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறைச்சம் பொருள் வாய்மை வைத்த சீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் உயிர் துணையே சகனா என்று ஒரு துதியையும் அவர் சேர்த்து விட்டார். இந்த பாடலை தேவார கோட்டிலே சேர்த்து விட்ட புண்ணியம் திருநெல்வேலி சுந்தர உதவமூர்த்தியை சாரும் என்று சொல்லி தேவார கோட்டியில் அடுத்து இப்பொழுது சமீப காலமாக 12 திருமுறையை நமக்கு அருளி செய்தவர்கள் 27 ஆசிரியர்கள். அவர்களுக்கு தோத்திரம் இல்லாமல் இருந்தது. சமீபத்தில் ஒருவர் செய்திருக்கிறார் அருமையான பாடல். அதையும் நாம் பாடி மகிழ்வோமாக. இப்பொழுது எல்லோரும் அதனை பாடத் தொடங்கி இருக்கிறார்கள். அதனையும் நாம் இப்பொழுது சிந்தனைக்கு கொண்டு வருவோமாக. நல்ல திருஞான சம்பந்தர் பாகீதர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்ற திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் செள்ளு பூந்துருத்தி நம்பி பரிஞான கண்டராதித்தர் வேளாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர் கீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய் உணரிடம் பெருமானோடு ஓங்குவதிராடிகளார் திருவேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி செக்கிடாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. இதுல வருகிற ஒரு முக்கியமான சொல் சிவநெறி திருமுறைகள் என்பதுதான். தேவாரம் ஏதோ இசைப்பாடல் மாத்திரம் என்று சொல்லுவதற்கில்லை, தேவாரம் இயல் மாத்திரம் என்று சொல்லுவதற்கு இல்லை. அது சைவ சமய சட்ட நூல் என்று நான் நினைக்கிறேன். அப்படித்தான் என்னுடைய ஆசிரியரும் சொன்னார். சைவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது தேவாரத்திலே. ஆமா, நீ காலையில் எழுந்து தலை முழுகி விடு என்று தேவாரத்தில் வருகிறது. காலையில் எழுந்து முழுகும் போது ஏதோ குளத்தாங்கரையில போய் கரையில அந்த அந்த படித்துறையில உட்கார்ந்துட்டு காக்கா குடிக்கிற மாதிரி குடிச்சு விடாதே. இந்த அனல், இந்த கழுத்துக்கு பேரு அனல், அனல் உற மூழ்கி என்று வருகிறது தேவாரத்துல. ஆமா, அப்படி இந்த கழுத்து விட்டு தண்ணியில போய் நின்றுகிட்டு நல்லா குடிச்சு விடு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இது சமய ஒழுக்கம் என்றுதான் என்னுடைய ஆசிரியரும் சொன்னார். நானும் அதனைத்தான் நினைக்கிறேன். அதனால சிவநெறி என்று அவர் சொல்லியிருப்பது மிகவும் போற்றுதற்குரியது. இந்த திருப்பாடலை ஆடூர்
ஆடூர் சு கணபதி பிள்ளை என்பவர் அருளி செய்தார் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. அடுத்து பிடியதன் உருவுமை என்று ஒரு பாடல் பாடப்படுகிறது. நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள். தேவாரத்திலே ஒன்று உண்டு. அது ஏக தெய்வ வழிபாடு. தேவாரம் திருவாசகம் வரையிலும், அதாவது 8 திருமுறை, 8 திருமுறை வரலையும் ஏக தெய்வ வழிபாடு. விநாயகருக்கு அதுல வழிபாடு கிடையாது, முருகனுக்கு கிடையாது, உமையம்மைக்கு கிடையாது, எந்த தெய்வத்திற்கும் வழிபாடு கிடையாது. தேவாரத்திலே 8ஆம் திருமுறை வரையிலும், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் வரையிலும் ஏக தெய்வ வழிபாடு. சிவனை தவிர வேறு எந்த தெய்வத்துக்கும் வழிபாடு சொல்லப்படவில்லை. ஆனாலும் வழிபடுகிற அடியவர்களுடைய இடரை களைகிற கணபதியை தந்த சிவன் என்று ஒரு சொல்லு வருகிறது திரு வரிவலன் தேவாரத்திலே. பிடியதன் உரிமை தேவாரத்திலே அப்படித்தான் வருகிறது. வழிபடும் அடியவர் இடர் கடி கடினா விளக்குகிற என்று பொருள் வைத்துக் கொள்வோம். கடி கணபதி வர அருளினன் யாரு? வலிவனத்தில் இருக்கிற இறை என்று அந்த பாடல் முடிகிறது. பெரியோர்களே, ஏக தெய்வ வழிபாடு என்பது தேவார திருவாசகத்திலே காணப்படுகிறது. அதில் இந்த கணபதி என்ற சொல்லு வருகிறதுனாலே தேவார ஓதுவார்களில் மூத்தவர்களாக இருந்தவர்கள் இந்த பாடலை நாம் பாடிக்கொள்ளுவதனாலே தவறொன்றும் இல்லை என்று எண்ணி சேர்த்திருக்கிறார்கள். பேரறிவு படைத்தவர்கள். ஆமா, நிச்சயமாக இந்த பாட்டை தேர்ந்து எடுத்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா? எத்தனையோ 8000 பாடலுக்கு மேல் இருக்கிறத தேர்ந்து எடுத்திருக்கிறார்கள் சொன்னா அவருடைய பேரறிவை என்ன என்று சொல்லுவது? ஆமா, அந்த திருப்பாடலை இப்பொழுது ஓதுவோம். பத்மா சுப்பிரமணியம் கொஞ்சம் மன்னிச்சணும். அதாவது தேவாரம் தொடங்கும் பொழுது பெரும்பகுதி நிச்சயமாக கம்பீர நாட்டையில தான் தொடங்கப்படுகிறது. அந்த முதல்ல சொல்ல தோத்திரம், இரண்டாவது சொன்ன தோத்திரம், அடுத்து வருகிற இந்த பிடியதன் உரிமை என்ற பாடல், இதெல்லாம் கம்பீர நாட்டை ராகத்தில் தான் பாடியிருக்கிறார்கள். அதற்கு நல்ல காரணமும் உண்டு. சந்தர்ப்பம் வரும்போது நான் சொல்லுவேன் அந்த கம்பீர நாட்டில் ஏன் பாடப்படுகிறது என்று. நிச்சயமாக நான் தோளுடைய சேவையன் உங்களுக்கு பாடி காட்டும் பொழுது அந்த இசை நுணுக்கமும் நான் சொல்லுவேனாக என்று சொல்லி அந்த பிடியதன் உரிமை பாடுகிற முறையை இப்பொழுது நான் பாடி காட்டுவேன். பிடியதனூறு உமை கொளமிகு கரியது. பிடியதனூறு உமை கொளமிகு கரியது. வடி கொடு தனதடி வழிபடும் அவர் இட. பிடியதனூறு உமை கொளமிகு கரியது. வட்டி கொடு தனதடி வழிபடும் அவர் பிடியதனூறு உமை கொளமிகு கரியது. வட்டி கொடு தனதடி வழிபடும் அவரிட. வட்டிகள பதிவர கணபதிவர அருளிலும் கண்டி கணபதிவர கடி கணபதிவர அருளிலும் மிகு கோடை வடிவினர்வையும் வலிபல முறையிறையே. கடி கணபதிவர வடிவினர்வையும் வலிபல முறையிறையே. பிடியத
வடி கொடுதனதடி வழிபடும் கவர் விடியதனொருகுமை கொளமிகு கரியது வடி கொடுதனத வழிபடும் கவர் விடியதனொருகுமை கொளமிகு கரியது வடி கொடுதனதடி வழிபடும் கவரிட கடிகணபதி வர அருளிலும் மிகு கொடை வடிவினர் வயில் வரமுறையிலே கடிகணபதி வர அருளிலும் மிகு கொடை வடிவினர் வயில் வரமுறையிலே தனோருமை கொள்ள மிகு கரிய படி கொண்டு தனது வழிபடும் அவரிடர் கடிக அதிவர அருளிலும் மிகு கொடை வடிவினர் வயில் பலமுறையிலேயே பலமுறையிலேயே கட்டி கணபதி வர கடி கணபதி வர கடி கணபதி வர நீ பாபா நின்னி கட்டி கணபதி வர தனி பனி தனி பாபா பனி தனி பதானி பாபா பாபனி கட்டி கணபதி வர அருளிலும் மிகு கொடுவதி வீணர் பயில் பதிவலம் முறை இறையே இந்த இடத்திலே பத்மா சுப்ரமணியன் தான் எனக்கு தெரிகிறது. வேற யாராவது இசைவயப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ என்னமோ எனக்கு தெரியவில்லை. எனக்கு கண்ணு கொஞ்சம் பழுது, கொஞ்ச நாளாக, கொஞ்ச வருஷமாக ஆனதுனாலே இது இந்த 2 காலம் செய்யறது 3 காலம் செய்யறதெல்லாம் இருந்தது. அது பிராச்சீனம்தான். இந்த திஸ்ரம் பண்றது இல்லாமல் இருந்தது. அத நான் கொஞ்சம் இசை பயின்றதுக்கு அப்புறமா அப்படி செய்யறதுனால தவறொன்றும் இல்லை என்று நானும் என்னுடைய நண்பர்களுமாக செய்தோம். சுரம்பாடுறதுன்னு ஒரு வழக்கம் கிடையாது. அதனையும் இப்பொழுது கொஞ்சம் செய்து விடுகிறோம், அந்த குறையும் இருக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த கணபதிக்காக வேண்டி இந்த தோத்திரத்தை பாடுகிறார்கள். அடுத்து நான் முன்னையே சொன்னேன், இது ஏகதெய்வ வழிபாட்டு நூல், தேவாரமும் திருவாசகம் என்று உங்களுக்கு நினைவூட்டினேன். அடுத்து முருகனை வணங்க வேண்டும் என்று எண்ணினார்கள். இந்த தேவாரம் ஓதுவார்கள். அதற்காக என்ன பண்ணினார்கள், தேவாரத்தில் முருகன் என்று வருகிறது, எங்க வருகிறது என்று பொறுக்கி எடுத்திருக்கிறார்கள். ஒரு 5-6 பாட்டை. என்ன அறிவு! என்ன பண்ணினார்கள், இதற்கு அப்புறமா என்ன பண்ணார்கள், இந்த முருகன் தோத்திரத்தையும் பாடுகிறார்கள். அதனை இப்பொழுது நான் பாடி காட்டுகிறேன். அதுல என்ன வருகிறது, சமரசூரபன்மாவை தடிந்த வேற்குமரன் என்ற சொல் வருகிறது. முதல்ல இன்னொரு பாட்டு தவறிவிட்டேன். நன்கடம்பனை பெற்றவள் பங்கினன், கடம்பன் முருகன். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் யாரு, சிவன். தென்கடம்பை திருக்கர கோயிலான், கடம்பை கோயில் என்ற ஊரிலே இருக்கிற சிவன் முருகனை தந்தான் என்றுதான் முடிகிறது. தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற பகுதி வருகிற பாடலை அவர்கள் 2வதாக பாடுகிறார்கள். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினம் தென் கடம்பை என்ற ஊரிலே அந்த கோயிலுக்கு பேர் ஆலக்கோயில், கரக்கோயில் என்று பேர். கடம்பூர் கரக்கோயில், மயிலை கபாலீஸ்வரம்.
மயிலையில் இருக்கிற கோயிலுக்கு பேர் கபாலீஸ்வரம் அல்லவா? அது போல இந்த கடம்பூர்ல இருக்கிற கோயிலுக்கு பேர் அறக்கோயில் என்று பேர். அதத்தான் அவர் சுவாமி நினைவூட்டுறார். நம் கடம்பனை பெற்றவள் பங்கிலும் தென்கடம்பை திருக்கரக்கோயிலான் கரக்கோயிலான் தங்கடம் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. நன நன ஹரி நன ஹரி சமர சூரபன்மாவை சமர சூரபன்மாவை கடிந்தவே கோமரம் தாதைனர் கோழம்பமேவிய சமர சூரபன்மாவை கடிந்தவேற் கோமரம் தாதைனல் கோழம்பமேவிய சமர சூரபன்மாவை கடிந்தவேற் கோமரம் தாதைனல் கோழம்பமேவிய 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 அமரர் கோவிலுக்கு அமரர் கோவிலுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரர் கோவிலுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரலோகமது ஆளுடையார்களே அமரலோகமது பாடல்ல சொல்லப்படுகிற கருத்து இந்த திருக்கோளம்பத்தில் இருக்கிற முருகனை தந்த சிவனை வணங்கிவிட்டால் தேவலோகத்தையும் நீ ஆள முடியும். அவர்கள் சொல்லுகிறது இதுதான். அமரர் கோவிலுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரலோகமது ஆளுடையார்களே. ஏன் சொன்னார்கள்? எப்படியாவது சிவனை வணங்கி அவன் நல்ல கதி அடையட்டும் இந்த கருத்தோடு தான் சொல்லி இருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். இப்படி முருகன் தோத்திரமாக நாரணன் முன்னையார் மயில் என்று ஒரு பாடலும், நாரணனொடு என்று தொடங்குகிற பாடலும்,
அதிலேயே இந்த முருகனுடைய திருப்பெயர் வருகிறது. இதனை பொறுக்கி எடுத்து சேர்த்திருக்கிறார்கள் என்று பாராட்டிவிட்டு, அடுத்தது நான் இன்று சொல்ல நினைத்தது, பாட நினைத்தது திருமுறை கண்ட புராணம் என்ற பகுதியிலிருந்து சில நினைவூட்டலாம் என்று கருதித்தான் குறிப்பு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். உமாபதி சிவாச்சாரியார் திருமுறை கண்ட புராணம் என்று ஒன்று செய்திருக்கிறார்கள். புராணம் என்றால் என்ன பொருள்? அது கட்டுக்கதையா, பொய்யா, வேண்டப்படாதன ஒன்றை சொன்னதவா? இல்லை. புராணம் என்றால் என்ன பொருள் எழுதியிருக்கிறார்கள்? புராதனமான செய்கையை, நடந்ததை எழுதி வைத்ததுதான் புராணம் என்று சொல்லுகிறார்கள். புராதனம்னா பழமை, பழமையான நமது நாட்டு பழமையான செய்திகளை எழுதி வைத்ததுதான் புராணம் என்று பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். அப்படித்தான் நான் படித்தும் இருக்கிறேன். திருமுறை கண்ட புராணம் என்பது திருமுறையை எடுத்து கொடுத்த புண்ணியம் நம்பியாண்டார் நம்பிக்கும் ராஜராஜ சோழனுக்கும் உரியது. அது எப்படி கிடைத்தது என்று உமாபதி சிவம் அந்த புராணத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதையும் விட்டு இன்னொன்றும் உண்டு. கர்ண பரம்பரையாக சில செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. கர்ண பரம்பரை செய்தின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, கர்ணமுக்குன்னா காதுன்னு அர்த்தம். இந்த பரம்பரை செய்தி காது வழியாக கேட்டு 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 வந்து சொல்லுவதுதான் கர்ண பரம்பரை செய்தி என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். இதையும் அதையும் சேர்த்துத்தான் நான் உங்களுக்கு இந்த திருமுறை நமக்கு கிடைத்த விதத்தை நான் நினைவூட்ட இருக்கிறேன். ஒரு காலத்திலே என்னிடம் ஒரு 50 மாணவர்கள் தேவாரம் படித்தார்கள். அவர்களுக்கு சில நாடகங்களும் நான் சொல்லி வைத்தேன். சில கதைகளை நாடகமாக ஆக்கி நான் சொல்லி வைத்தேன். அதுல 4 கதையும் உண்டு. அதுல இந்த திருமுறை கண்ட புராணமும் ஒன்று. அதுல நான் நாடகமாக்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரியவர் என்னை சந்தித்து இந்த கர்ண பரம்பரை செய்தியை அவர் சொன்னார். நான் அதில் சேர்த்து விட்டேன். பலரும் அதை பாராட்டினார்கள். அந்த கர்ண பரம்பரை செய்தியும் நமக்கு நல்ல ஆதாரம் தருகிறது. ஆனதுனாலே இந்த கர்ண பரம்பரை செய்தியையும் நான் சேர்த்துத்தான் நான் இப்போது நினைவூட்ட இருக்கிறேன். ராஜராஜ சோழன் திருவாரூரிலே இருந்து அரசாண்டு கொண்டிருக்கிறான். அவன் தினந்தோறும் அங்கே மாலை வேளையிலே பூசை விசேஷம் திருவாரூர். இப்போ சிதம்பரத்துக்கு போன அர்த்தஜாம பூசை விசேஷம். அது போல மாலையில பூஜை திருவாரூர்ல விசேஷம். திருவாரூரிலே சுவாமிக்கு அருகாமையிலே நின்று அந்த பூஜையை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறான் ராஜராஜ சோழன். நிசப்தம். அரசன் இருக்கிறான் அல்லவா? அது மாத்திரமல்ல, அப்பொழுது இருந்த சூழ்நிலை, கோயிலிலே யாரும் பேச மாட்டார்கள். நிசப்தமாக இருந்தது. பூஜை முடிந்தது. எங்கேயோ இருந்து ஒரு குரல் கேட்டது. அது என்ன சொல்லுகிறது அந்த குரல்? சித்தம் தெளிவீர்கள், சித்தம் தெளிவீர்கள், அத்தன்னாரூரை பத்தி மலர் தூவ முத்தியாகுமே, முத்தியாகுமே.
ஆரூரை பத்திமல தூவ முத்தியாகுமே சித்தம் தெளிவீர்கள் அத்தன்காரூரை சித்தம் தெளிவீர்கள் அத்தன்காரூரை பத்தி மலத்தூவ முத்தியாகுமே துன்பம் துடைப்பீர்கள் துன்பம் துடைப்பீர்கள் அன்பம் ஆரூரை நல்பொரு மலத்தூவ இன்பம் ஆகுமே சீரு சம்பந்தம் ஆரூருக்குள்ள பாரோ பாடல வேறாரிந்தமே சீரு சம்பந்தம் ஆரூரைச் சொல்ல பாரோ பாடல வேறாரிந்தமே இன்பமே பேரர் இன்பமே இப்படி பாடியது ஒரு ஓரமா இருந்து கொண்டு தலையெல்லாம் கொக்கென நரைத்து போய் உடலெல்லாம் பால் போல் திரைந்து போய் முழங்கால் மட்டும் ஒரு வேட்டி ஏக வஸ்திரத்தோடு கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் நெத்தியிலெல்லாம் விபூதி இந்த தோற்றத்தோடு ஒரு தோற்றம் அங்கே இந்த பாடலை பாடியது. ராஜராஜ சோழன் இதனை கேட்டான். சித்தம் தெளிவீர்கள் அத்தன்னாரூரை பத்தி மலர் தூவ புத்தியாகுமே. என்ன தமிழ், என்ன தமிழ், என்ன இனிமை என்று என்ன பண்ணினான்? சுவாமியிடம் இருந்து நின்று கொண்டிருந்த ராஜராஜ சோழன் மெதுவா நகர்ந்து அந்த பெரியவர்கிட்ட போய் நின்று விட்டான். ஐயா பெரியவரே, உங்களுக்கு எந்த ஊர்? அதுவும் ஊரே, தற்போது இந்த ஊர்ல இருக்கிறேன். இப்ப இன்னைக்கு பாடின பாடல் சம்பந்தர் பாடல் என்று சொல்லுவார்கள். இந்த பாட்டிலே கூட அப்படித்தான் வருகிறது என்று சொன்னார் அந்த பெரியவர். மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்கள் அந்த பாட்டை அப்படின்னு கேட்டான் ராஜராஜ சோழன். சித்தம் தெளிவீர்கள் அத்தன்னாரூரை பத்தி மலர் தூவ புத்தியாகுமே. ஆஹா, இனிக்கும் தமிழ் என்று பாராட்டினான் இந்த பெரியவரை. ஐயா, ஆண்டவனிடம் சிந்தையை செலுத்திக் கொண்டிருந்த என்னை இந்த தமிழ் பக்கம் இழுத்து விட்டீர்கள். இந்த தமிழிசை நான் மயங்கி விட்டேன். பூஜை ஏனைய நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டு, பெரியவரே உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டானாம். இது கர்ண பரம்பரை செய்தியில் வருகிறது, புராணத்தில் இல்லை. என்ன வேண்டும் அப்படி கேட்டானா? எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படி சொன்னாராம். முத்துமாரையை கயட்டி இருக்கிறான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு ஏதேனும் ஒரு பரிசளிப்பு கொடுக்க நினைக்கிறேன்.
ஏன் ஐயா? வேண்டாம் ஐயா. சரி, நாளை மாலை இதே மாதிரி வருகிறீர்களா என்று கேட்டானாம் ராஜராஜ சோழன். வருகிறேன் வருகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் போயிட்டார். மறுநாள் பூஜை நடந்தது. பூஜையில் நின்று கொண்டிருந்தான் ராஜராஜ சோழன். தன்னுடைய புத்தியெல்லாம் இருந்தது பூஜை எப்பொழுது முடியும், பெரியவர் பாட்டு சொல்லுவார், பெரியவர் பாட்டு சொல்லுவார் என்று எண்ணி இருந்தான். பூஜை முடிந்தது. பெரியவர் ஒரு பாட்டு சொன்னார். தந்தையார் போயினார், தந்தையார் போயினார், தாயரும் போயினார், தாயரும் போயினார், தாமும் போவார், தாமும் போவார், தாமும் போவார். தந்தையார் போயினார், தாயரும் போயினார், தாமும் போவார். கொண்டவேல் கொண்டு ஒரு குற்றத்தார் பார்க்கின்றார், கொண்டு போவார். கொண்டவேல் கொண்டு கொண்டவேல் கொண்டு ஒரு குற்றத்தார் பார்க்கின்றார், கொண்டு போவார். எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே. தந்தையார் போயினார், தாயரும் போயினார், தாமும் போவார். கொண்டவேல் கொண்டொரு குற்றத்தார் பார்க்கின்றார், கொண்டு போவார். எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால், எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே, ஏழை நெஞ்சே. அந்தன் ஆரூர் தொழுது உய்யலாம், மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே, அஞ்சல் நெஞ்சே, அஞ்சல் நெஞ்சே. அந்த ஆரூர் தொழுது உய்யலாம், அந்த ஆரூர் தொழுது உய்யலாம், மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே, அஞ்சல் நெஞ்சே, அஞ்சல் நெஞ்சே. பாட்டினை கேட்டான் தமிழ் மன்னன். தமிழிலே பறிகொடுத்தான் தன்னுடைய நெஞ்சை. ஐயா, இப்படி ஒரு நிலையாமையை சொல்லுகிறதா இந்த பாடல்? நிலையாமை, உலகம் நிலையாமையை சொல்லுகிறதா? ஆமையா, இது யாருடைய பாடல் அப்படின்னு கேட்டான். ஐயா, எனக்கு தெரியாது, எனக்கு எழுத படிக்க தெரியாது. என்னுடைய தந்தையார் பாடிக்கொண்டிருந்தார், அதை கேட்டு நான் பாடுகிறேன். ஆனால் இது திருஞான சம்பந்தர் தேவாரம் என்று சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னாரா அந்த பெரியவர். ஐயா, தேவாரமா? இப்படி ஒரு சொல்லையே நான் கேட்டதில்லையேன்னு சொன்னானாம் ராஜராஜ சோழன். தேவாரம், தேவாரம் என்று சொன்னானாம். சரி ஐயா, நேற்று முத்துமாலை கொடுத்தேன், வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்கள். மனது ரொம்ப வேதனைப்படுகிறது. என்ன தேவை உங்களுக்கு சொல்லுங்கள். ஒன்றும் வேண்டாம், நண்பகலிலே கொஞ்சோண்டு உணவு உண்டேன், ஒருவேளைதான் உண்டேன். அந்த நேரம் தவறிவிட்டால் அப்புறம் உண்ணுவதில்லை. நீங்கள் விரும்பினால் இந்த கோயில் பிரசாதம் நண்பகலிலே ஒரு கட்டி கொடுக்க சொல்லுங்க. சரி, பெரியவருக்கு சாதம் கொடுத்து விடு இன்னும் உத்தரவு போட்டோம். அந்த பெரியவர் கேட்டது இந்த கட்டி சோறுதான். ஐயா, நாளைக்கு வரீங்களா? நாளைக்கு வருது, நிச்சயமா தவறாமல் வருது. மறுநாள் பூசை நடந்தது. மன்னன் தமிழ் செயலை பறிய கொடுத்தான் தன்னுடைய நெஞ்சை. கடவுள் நெறியில் நின்றான். இப்பொழுது தமிழ் இசைக்கு வருகிறான். பெரியவர் பூசை முடிந்த உடனே ஒரு பாட்டு சொன்னார்.
நன்னா, நன்னா, பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் நல்ல பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்குச் செல்வதொரு பரிசு வேண்டில் பரகதிக்குச் செல்வதொரு பரிசு வேண்டில் சுற்றி நின்ற சூழ்வினைகள் விற்க வேண்டில் பாவங்கள் விற்க வேண்டில் பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில் வினைகள் விற்க வேண்டில் சொல்லுகேன் கேள் நெஞ்சே கேள் நெஞ்சே துஞ்சாவண்ணம் துஞ்சாவண்ணம்னா தூங்காமல் தூங்குவது போல மயக்கத்தில் இருந்து விடாமல் பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் கேள் நெஞ்சே பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில் கேள் நெஞ்சே சுற்றி நின்ற சூழ்வினைகள் விற்க வேண்டில் கேள் நெஞ்சே துஞ்சாவண்ணம் கேள் நெஞ்சே உற்றவரும் உரு துணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் புற்றரவக் கச்சார்த்த புனிதா என்றும் பொழில் ஆரூரா என்றே பொற்றானில்லே திருவாரூரை போற்றிவிடு திருவாரூர் சிவனை போற்றிவிடு உன்னுடைய பாவங்கள் எல்லாம் போய்விடும். பரகதிக்கு செல்லணுமா ஒரு பரிசு கிடைக்கும் உனக்கு. வினைகள் விழ வேண்டுமா திருவாரூருக்கு சிவனை போற்றிவிடு என்று சொல்லுகிறது ஐயா என்று சொன்னானா இந்த பாட்டு. ஐயா மிக்க சந்தோஷம். இப்படி ஒரு அறவுரையான பாடல் யார் பாடியது? நாவுக்கரசர்னு ஒருவர் இருந்தாராம். அவர் பாடிய பாடல் என்று என்னுடைய தந்தை சொன்னார்கள். நாவுக்கரசரா? இல்ல திருநாமம். இவர் பாடிய பாடல் இன்னும் உங்களுக்கு ஏதேனும் தெரியுமா அப்படின்னு கேட்டானா ராஜராஜ சோழன். தெரியும் ஐயா, சொல்லுகிறேன். ஆனா அதனுடைய பொருளை முதல் நான் சொல்லுகிறேன், கேட்கிறீர்களா? சொல்லுங்கள் ஐயா. ஒரு மனிதனுக்கு நெஞ்சு நிலையாக இருக்க வேண்டும். நெஞ்சு அலைந்தால் உடல் அலையும், உள்ளம் அலையும், அறிவு அலையும், வாழ்க்கை அலையும், பைத்தியமாக போய்விடும். ஆமா, அந்த நெஞ்சு நிலையாக இருக்க வேண்டும் என்றால் நீ ஔஷதம் உண்ண வேண்டாம், அடிபட வேண்டாம், துன்பப்பட வேண்டாம், சிவத்தொண்டு செய்துவிடு, உன்னுடைய நெஞ்சு நிலையாக இருந்துவிடும் என்று அறவுரை சொல்லுகிறது ஐயா அந்த பாடல். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா என்று கூப்பிடுகிறது ஐயா. நெஞ்சே வா என்று கூப்பிடுகிறது. அந்த நெஞ்சு கேட்கிறது எங்கே வரணும் அப்படின்னு. நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீ வா நித்தமும் தினமும் எங்கே வரணும்? எம்பிரானுடைய கோயில் புக். எப்ப வரணும்? புலர்வதன் முன். அப்படியா? பொழுது விடியத்துக்கு முந்தி வரணுமா? தினமும் எம்பிரானுடைய கோயிலுக்கு பொழுது முடியறதுக்கு முந்தி வரணும். அப்புறம் ஐயா அலகிட்டு
நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன்னரகிட்டு கோயிலுக்கு வந்தியா? இந்த தொடர்பத்தை எடுத்து கோயிலெல்லாம் பெருக்கு, சுத்தப்படுத்து. பெரியவரே, என்ன சொல்லுகிறீர்கள்? நான் ராஜாதி ராஜன். ஐயா, உங்களை சொல்லவில்லை. மக்கள் அனைவரையும் பார்த்து சொன்ன அறவுரை இது. ஆமா, நிலையாக நெஞ்சு இருக்கணுமா, கேட்டுக்கொள் என்று சொல்லி இருக்கிறார் அறவுரை. உங்களை சொல்லவில்லை. சரி, சொல்லுங்கள். அழகிட்டு புலர்வதல் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதல் அழகிட்டு மெழுக்கும் இட்டு தோண்டி எடுத்துக்கிட்டு போ, குடத்தை எடுத்துட்டு போ, ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போ, தண்ணி எடுத்துக்கிட்டு வா. அந்த கோயிலை சுத்தமாக தண்ணியை விட்டு நன்றாக சுத்தப்படுத்து. கோயிலை சுத்தப்படுத்தினால் நீ சுத்தமடைவாய், உன்னுடைய வாழ்க்கை சுத்தமடையும். நிச்சயமாக கோயிலுக்கு நீ எது செய்தாலும் அது உனக்கு திரும்பி வந்துவிடும். வாரியார் சாமி சொல்லுவார், மண்ணை தோண்டி விட்டு ஒரு விதையத்தான் ஊணுகிறான் பரங்கி, ஒரு விதையை ஊணுகிறான், 9 காய் என்ன 90 காய் அறுக்கிறான். மண்ணை நம்புற நீ இந்த மகாதேவனை நம்பப்படாதாடா, அவனுக்கு தொண்டு செய் என்று சொல்லுவார் வாரியார் சுவாமிகள். வாரியார் சாமி சொன்னது அத்தனையும் என்னுடைய நெஞ்சிலேயே இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் வாரியாருக்கு சொந்தக்காரன் அல்ல. ஆமா, அருளுடைமை வழியிலே நான் சொந்தக்காரன், அவ்வளவுதான். அத சொல்லுகிறார். புலர்வதல் அழகிட்டு மெழுக்கும் இட்டு பூமாலை புனைந்து ஏற்றி. கோயில் என்று இருந்தால் நந்தவனம் என்று ஒன்று இருக்கும், நிச்சயமாக அதுல பூச்செடியும் இருக்கும். அந்த பூவை எடுத்து 2 கட்டி சுவாமிக்கு போட கத்துக்கொள். ஏய்யா, வெளியில விக்கிறா, யாராவது கட்டி விற்கிறான், அதை வாங்கி போடக்கூடாது, கூடாது, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. புஷ்ப விதி என்று ஒரு நூல் இருக்கிறது, அதன்படி கட்டி போடுவதுதான் நன்மை. கட்டி போட்டு விடு. புலர்வதல் அழகிட்டு மெழுக்கும் இட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி. அவனுடைய திருவருளை புகழ்ந்து பாடிவிடு, அவனுடைய திருவடியை புகழ்ந்து பாடிவிடு. நாம எல்லாம் கோயிலுக்கு போனா பாடுறதில்லை, வேற்று சமயத்தவர்கள்லாம் பாடுகிறார்கள். நமது சமுதாயம் பாடிக்கொண்டிருந்திருக்கிறது, ஆடிக்கொண்டிருந்திருக்கிறது. ஆமா, நான் சின்ன பிள்ளையில பார்த்திருக்கிறேன். நீங்க அனுமதிச்சா நான் கூட எழுந்து ஆடி விடுவேன், நிச்சயமாக ஆடி விடுவேன், தெரியும், ஆடியும் விடுவேன் நிச்சயமாக. அப்படி ஆடிவிடு. அப்படி ஆடிவிட்டால் உன்னுடைய நெஞ்சு நிலையாக இருந்துவிடும். கோயிலுக்கு போய் பாடுறது இல்லையே, ஆமா, ஆடிவிட்டால் நெஞ்சு நிலையாக இருந்துவிடும். அதைத்தான் சொல்லுவாங்க. நல்ல உணர்வதல் அழகிட்டு மெடுக்கும் இட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு. கும்பிடுறதுல இப்பெல்லாம் கும்பிடுறது எத்தனையோ தினசுல கும்பிடுறாங்க. இப்படித்தான் கும்பிட வேண்டும், இந்த கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நியதி சொல்லுவார்கள். ஏன் அந்த கை எப்படி இருக்கணும், எப்படி கும்பிடக்கூடாதா என்றெல்லாம் காரணம் சொல்லுவார்கள். அதை நான் நீண்டு சொல்ல நான் விரும்பவில்லை. ஆக அப்படித்தான் கும்பிட வேண்டும். தலையார கும்பிட்டு புத்துங்காடி அவனுடைய பேர் அருளை நினைத்து நீ கூத்தாடி விடு. உனக்கு நல்ல கண்ணை கொடுத்தான். எத்தனை பேர் பிறவியிலேயே குருடனாக பிறக்கிறான், பிறவியிலேயே செவிடனாக பிறக்கிறான், பிறவியிலேயே முடவனாகவும் பிறக்கிறான். உனக்கு நல்ல கண்ணு, நல்ல மூக்கு, நல்ல வாய், நல்ல சொத்து, நல்ல பத்து எல்லாம் கொடுத்திருக்கிறான். அதை சொல்லுவார் மாணிக்க வாசகர், மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே, இது ஒன்று போதுமே என்று சொல்லுவார் அவர். ஆக உன்னை வாழச் செய்தான் பார்த்தியா, அதை நினைத்து ஆடிவிடு.
அலகிட்டு மெடுக்கும் இட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி கலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா ஜய போற்றி போற்றி என்றும் அலை புரள்தே செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா ஆரூரா என்றே அலரா நின்றே என்று அந்த பெரியவர் சொன்னாராம். இந்த தமிழ் சிலை பறிகொடுத்தான் தன்னுடைய நெஞ்சை ராஜராஜ சோழன். படையெல்லாம் விரட்டியவன், படையை விரட்டி விரட்டியே ராஜராஜ சோழன் என்று பட்டம் வாங்கிய அவன் இந்த பாட்டிற்கு எதிர்க்கே தன்னுடைய நெஞ்சை பறிகொடுத்து விட்டான் என்பதோடு இன்று இருக்கட்டும். இன்னும் எத்தனை பாடல்களை அவன் கேட்டான், அதன் பின்னால் என்ன நிகழ்ச்சி நடந்தது என்பதையெல்லாம் ஜூன் மாதம் 2வது வாரம் தேதி எனக்கு நினைவில் இல்லை. ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:30 12 மணி வரையிலும் இது உங்களுடைய பாடல். எனக்கு சொந்தமா? இல்லை, இது தமிழனுடைய உடைமை, சிறப்பாக சைவனுடைய உடைமை, இது சைவனுடைய சொத்து. இது அடையாத்த வீரர் இருந்தால் போராது இல்லவா? இதுதான் அவர்களுக்கு உடைமை, இதுதான் சொத்து. உங்களுடைய உடைமையை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். இதை சொல்லத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் பணிவோடு கேட்டுக்கொண்டேன். தமிழ்ச்சி சங்கத்தை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள், நானும் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான் பாக்கி அல்லவா? தலைவர் சொன்னது போல இதனை நாம் பயன்படுத்திக் கொள்ளுவோமாக என்று சொல்லி ஏனைய கருத்துக்களும் தேவாரத்தில் காணப்படுகிற அங்கெங்கே வருகிற சரித்திரங்களும் வரலாறுகளும் பொருள்களும் எனக்கு தெரிந்ததை சொல்வேன். இத மேடையில பேசும்பொழுது பேச்சாளர்கள் பாடி காட்ட முடியாமலும் பாடுகிறவர்கள் பேசி காட்ட முடியாமலும் போய் இது ஒரு வழிப்பாதையாகவே போய்விட்டது என்று கருதித்தான் நான் இந்த வேலையை செய்ய தொடங்கினேன். இதிலே தவறு இருக்கலாம், குணம் கொள்ளுங்கள், அது போரும். முக்கியமாக தேவாரம் உங்க உடைமை என்று நீங்கள் எண்ணி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் சரியாக 12 மணிக்கு முடித்து விடுகிறேன் என்று நான் செயலாளரிடம் ஒப்புதல் அளித்திருக்கிறேன். அடுத்த மாதம் 2வது வாரம் தேதி எனக்கு நினைவில் இல்லை. 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு உங்களை சந்திப்பேன். எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்கள் தேவாரத்தில் எனக்கு தெரிந்த கருத்தை சொல்லி நான் பாடுவேனாக என்று சொல்லி நாம் எல்லோருமாக நமது சமுதாயத்துக்கு பஞ்சாட்சர மந்திரம் தான் மிக உயர்ந்த மந்திரம். அதனை ஓதுகிறவர்கள் எல்லாம் என்ன நன்மை அடைவார்கள் என்று தேவாரத்தில் பறக்க பேசப்படுகிறது. அதையெல்லாம் நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன். இப்பொழுது பஞ்சாட்சரம் சொல்லி மீண்டும் ஒரு தடவை இந்த தமிழ்ச்சி சங்கத்தாருக்கு எத்தனை கோடி வணக்கம் செலுத்தினாலும் போதாது. நான் ஆண்டுக்கு ஒரு தடவை இங்கே பாடுவேன், மக்கள் கூடி கேட்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தை நாம் வீணாக்கி விடக்கூடாது என்று தான் அவர்களிடம் நான் இந்த இடத்தை கேட்டு வாங்கினேன். பெரிய மனதோடு கொடுத்திருக்கிறார்கள், நீங்களும் நானும் பயன்படுத்தி விடுவோமாக என்று சொல்லி பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்ளுவோமாக. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். 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 ஓம் நம சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். சிவாய நம நன்றி உரை. தமிழிசை சங்க தலைவர் அவர்களே, மதிப்பியல் செயலர் அவர்களே, ஆட்சிக்குழு உறுப்பினர்களே, மாண்புமிகு நீதிபதி சிங்காரவேலர் அவர்களே, பெரும் மதிப்பிற்குரிய ஐயா ஆரம்பி அவர்களே, இசை பேரறிஞர்களே, இசைவாணர்களே, எங்கள் அழைப்பினை அன்புடன் ஏற்று இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள பெருமக்களே, தாய்மார்களே, நண்பர்களே, தமிழிசை சங்கத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இங்கு வந்து அருமையான திருமுறை இசை நிகழ்ச்சி
நிகழ்ச்சி நடத்தி நம்மை எல்லாம் மகிழ்வித்த இசைப்பேரறிஞர் தர்மபுரம் சாமிநாத ஐயா அவர்களுக்கு நம் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பரபரப்பும் அவசரமும் நிறைந்த இந்த நாளில் மக்கள் நம் மரபினையும் பண்பையும் சிறிதளவேனும் சிந்தித்து பாதுகாத்து வர இம்மாதிரி நிகழ்ச்சிகள் ஓரளவேனும் பயனளிக்கும் என்பது திண்ணம். நம் சங்கத் தலைவர் மாண்புமிகு நீதிபதி டாக்டர் பூரா கோகுலகிருஷ்ணன் அவர்களிடம், மதிப்பியல் செயலர் டாக்டர் ஏசி முத்தையா அவர்களிடம் இந்த திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சி நடத்துவதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருப்பது தமிழ் மக்கள் தவப்பேறாகும். சாதாரணமாக இம்மாதிரி ஒரு நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்ய ஓரளவு பொருட்செலவும் அதிக செயல்பாடுகளும் தேவை என்பதை அனைவரும் உணர்வோம். ஆனால் அவையெல்லாம் ஒரு பொருட்டல்ல. இந்த விழாவின் நோக்கமே திருமுறைகள் பற்றிய மிகவும் அருமையான செய்திகள் மக்களிடையே பறந்து நிலவ வேண்டும். அது ஒன்றே நம்மை எல்லாம் நன்னெறியில் ஈடுபடுத்த பெருமையும் தன்மை உடையது. இந்த நோக்கத்தினை மனதில் கொண்டு தொடர்ந்து மாதந்தோறும் நடைபெறவிருக்கும் திருமுறை நிகழ்ச்சியில் நீங்கள் அனைவரும் மேலும் அதிக அளவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிந்து வேண்டி மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கின்றேன். வணக்கம்.